तस्याभवद्भक्तजनात् जनार्तिहन्तुः पितृत्वमन्ये स्वर्गादिपूर्णम् सम्पेवदारस्तमनन्यलभ्यं यस्तेषुं शरणं प्रपद्ये यो नित्यमच्युतपदां जैवरुग्मं व्यामोहदस्तहितराणि कृणाय मेने तस्मद्गुरोर्भगवतोऽसुदेयसिन्धोः रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये यो श्रीमान् वेङ्कटनाथार्य कविताकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि प्रपद्ये निरवध्यानां विशद्यां गुणसम्पदां शरणं भवतीतानां धनवासमुनीश्वरम् श्रीरङ्गे सयितीन्द्रनाकर्म्या असोऽध्याविप्रेक्षितं त्यादर्शेन पदाम्बुजयन्तीरन्ताध्यक्षादिदयादिविश्वगुणैः भान्तं पुराग्रेसश्रीमध्वर्य कलायोगिपतिं स्वयोनिधिं संशये श्रीमत्श्रीरङ्गपृथ्वीश्वरसरविगुणा संयमेन्द्रेण दृष्टं न्यस्तात्मानं जुहुन्मे नरकनिदर्शिद्योगिने दुःप्रसादात् राज्ञीं श्रीरङ्गभारि प्रभयति पतेः प्राप्तलक्ष्मी जुहुन्मास्थानं सेवे यदेन्द्रम् सकलगुणनिधिं श्रीरङ्गनाथ सर्वोपविष्टं लक्ष्मीकरुणैकपात्रं श्रीरङ्गवीरविरासनोपहृद्यं वेदान्तदेव्येन्द्रवन्दे सम्प्राप्ताभ्यात्मसनातनरङ्गभूषाभ्यां कारुण्यात् श्रीधृन्मे गृहयोगिभोः आत्मनिक्षेपदन्यं वेदान्ते वावधूगत्वविसर्जितारङ्गपूर्वङ्गसूत्रं वात्स्यनारायणार्यं परमदमनव्याख्यातमीडे श्रीमद्रङ्गसदादिसंयमरागमान्तद्वयं श्रीमद्वीरभूत्वाप्यसलित् पादारविन्दाश्रयम् श्रीमद्वेदवदं सदेशिएतेः कारुण्यवीक्षास्पदं सेवे रङ्गधुरीयसाधनवदम् नारायणं योगिनं श्रीमद्रङ्गसदादियोजनस्तात्मरक्षापरम् श्रीमद्रङ्गसदादिविरवराळब्दाहमान्तद्वयम् ईर्ष्याडम्बविवचितं सुगुणैर्भान्तं महत्त्वं स्वयं वन्दे वत्सैभूषणं दुरवरं श्रीकृष्णमार्यं सदा वेदान्तवेद्ययतीन्द्र कदाक्षरत्रय्यन्तसारमनवद्यगुणं विदाघ्र्य नारायणाद्यैर्यकृपाभिषिक्तं श्रीरङ्गनाथयतिशेखरम् आश्रयामः जयत्याश्रयसन्त्रास ध्वान्तविध्वंसनोदयः भगवान् सीतया देव्या யோகபாஸ்கரः சுவாமி தேசினுடைய சங்கல்ப சூரிய நாடகத்தை பார்த்துருக்கிறோம். இந்த நாடகத்தினுடைய முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு சொன்னா, எம்பெருமானால சிருஷ்டிக்கப்பட்ட இந்த உலகத்துல சேத்தன அச்சேதனங்கள் எல்லாம் தத்துவங்கள்லாம் இருக்கு, நிறைய இருக்கு. அவற்றுக்கெல்லாம் பெருமாள் தான் அந்தர்யாமி, எல்லாத்தையும் வழி நடத்தலாம் பெருமாள் தான், அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனாலும் அந்தந்த சேத்தன வஸ்துக்களும் அச்சேதன வஸ்துக்களும் அதனுடைய கர்மாவுக்கு ஏற்ற மாதிரி சரீரத்தை எடுத்து சரீரத்தை எடுத்தது மட்டும் இல்லை, அவர்கள் செய்கிற காரியமும் பூர்வ வாசனை அந்த பிரகாரம் தான் சில காரியங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல சில ஜீவாத்மாக்கள் ஆச்சாரியனுடைய சம்பந்தம் ஏற்பட்டு ஆச்சாரியன்கிட்ட சத்விஷயங்கள் எல்லாம் கேட்டு, இல்ல ஆச்சாரியனால் நியமிக்கப்பட்ட மற்ற ஆச்சாரியர்கிட்ட ஆசிரியிச்சு அவ மூலியமா சில விஷயங்களை கேட்டு, இப்படி அவர்கள் நல்ல விஷயம் கேட்டு நல்ல வழியில, அதாவது இந்த சம்சாரத்திலிருந்து விடுபட்டு நிச்சயமான அழிவில்லாததான ஆனந்தத்தை பெறுவதற்காக அவெல்லாம் ஆசைப்பட்டிருக்கார்.
இத பார்த்த நாஸ்திக கும்பல், ஐயோ எல்லாமே ஆஸ்திகனா மாறிட்டா நமக்கு ஆளே இல்லாம போயிடுமே அப்படின்றதுக்காக இந்த எதிர் முட்டு போடுறது. அதாவது நல்ல வாழை, ஐயோ அந்த வழிக்கே போகாத, இதுதான் சௌகரியம், இதுதான் உனக்கு எத்தனை விஷயங்கள், உனக்கு சுகத்தக்கூடிய விஷயங்கள் இருக்கு, அங்க போனா நீ ஒரே பிரம்மத்தை பார்த்துன்னா நீ ஆனந்தம். இங்க பல வகைப்பட்ட ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய, உன்னோட துக்கத்தை போக்கி ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய பல சாதனங்கள் இருக்கு இங்க. ஒண்ணு இல்லை ரெண்டு இல்லை, நான் எத்தனை காமிக்கிறேன். இவைகள் ஆசைப்பட்டு இவளே அனுபவிச்சுட்டு எதுக்காக இங்க போய் கஷ்டப்பட்டு மோட்சத்துக்கு எல்லாம் போய் இங்க இருக்கிற சுகமே மோட்சம்தான் அப்படின்னு இந்த நாஸ்திக கும்பல்கள்லாம் அதெல்லாம் ஒரு கேரக்டராக நல்ல உணர்வு ஒரு கேரக்டர் ரெண்டா பிரிச்சு அவர்களுக்குள்ள ஏற்படக்கூடிய ஒரு மோதல், அதாவது கெட்டவாளை பெடுக்கணும் அப்படின்றதுதான் நாஸ்திகனுடைய. ஆஸ்திகன் எப்படின்னாக்க கெட்டவாளையும் நல்லவாள் ஆகணும் அப்படின்றது அவள். இப்போ ரெண்டு பேருமே பண்ணுவாங்க. இப்போ சத்துவ உணவு உள்ள விவேகன் அவள் எல்லாம் ஐயோ இப்படி கெட்டு போறாளே, இந்த ஜீவாத்மாக்கள்லாம் கெட்டு போறதே, இதெல்லாம் நல்ல வழிக்கு பகவானுடைய விபூதியில சேரக்கூடாதா அப்படின்றத அவன் பிரயத்னப்படுறான். இந்த எதிர்ப்பகத்தில் இருக்கான்னா அங்கெல்லாம் போய் இந்த நித்தியம் சந்தியானம் பண்ணிட்டு எத்தனை நாள் சந்தியானம் பண்ணா ஸ்ரத்தியா பண்ணணும், இல்லை அதுல போய் வேஷம் போட்டு சந்தியானம் பண்ணிட்டு பேசிட்டே சில பேர் சந்தியானம் பண்றா, இதெல்லாம் நம்ம வேணும். இருந்தா அதே மாதிரி அந்த சிஷ்டாச்சாரத்தோடு இருக்கணும். இல்லைன்னா இந்த வேஷம்லாம் போடாது. ஒரே வழியா நாஸ்திகனா இருந்து போயிட்டே இருக்கணும். இருந்தா ஆஸ்திகனாயிரு, இல்லைன்னா நாஸ்திகனாயிரு. ஆனா நாஸ்திகனாயிருக்கு ரொம்ப சௌகரியம், குளிக்காமே காப்பி சாப்பிடலாம், என்ன இல்லை 2 நாளைக்கு ஒரு குளிக்கலாம், அதை பத்தி ஒண்ணுமே கிடையாது, இது கிடையாது. அது இப்படிதான் இருக்கணும்னு ஒரு சிஸ்டம் கிடையாது. ஆனா ஆச்சாரம் வந்துட்டாங்க இப்படிதான் இருக்கணும், தீர்த்தாமலாம் சாப்பிடக்கூடாது, விரதநாட்கள் விரதம் இருக்கணும், இப்படியெல்லாம் அந்த கஷ்டம் அவன் அப்படி அந்த நேரத்தோடு இருக்கணும். ஆக நமக்கு அது வேண்டாம். அவன் இப்படியே லோகத்துல எந்த வஸ்துக்கள் கிடைக்கிறதோ அது அனுபவிச்சுட்டு அந்த சந்தோஷத்தோட இருப்பமே அப்படின்னு இந்த கும்பல் அவளை தடுக்கிறது. அந்த ரீதியில இப்ப மகாமோகனுடைய குரூப்பை சேர்ந்த தம்பன் இப்போ அவன் இந்த காட்சியில இருக்கான். அவன் என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா, எல்லாரையும் மகாமோகனுடைய கட்டளை பிரகாரம் இந்த ஜீவர்கள் எல்லாம் நல்ல வழியில் போகாதபடி தடுக்கணும்னு இவன் பிரச்சனை பண்றான். இப்படி ஒரு இடத்துல வந்துட்டு இருக்கான். இப்போ லோகத்துல யாரா எப்படி இருக்கா, இப்படி வேஷம் போடுறா, யாருமே இன்னும் விவேகனுடைய உபதேசத்தை கேட்டு இவன் இன்னும் ஆச்சாரமா இருக்கா மாதிரி வேஷம் போடுறான். அதாவது இப்போ நிறைய பேர் ஆச்சாரமா இருக்கணும்னு ஆசைப்படுறான். ஆசைப்பட்டா அந்த ஆச்சாரம் திடீர்னு வந்துடாது. அது பெரியவாளோட பழகி அவளோட இருந்தாதான் வரும். இப்படி புதுசா ஒரு ஆச்சாரம் வேஷம் போடணும் அப்படின்னு சொன்னா அவளுக்கு சில தடுமாற்றங்கள்லாம் வரும். ஆனா நாம் என்ன பண்ணுவோம், இப்பயாவது இவ்வளவு திருந்தணும்னு இந்த ஆசை இருக்கே, இந்த ஆசை ஒண்ணே பொறுமை, அதனால நம்ம அதுலயே சந்தோஷப்படுத்துவோம். அதனால திடீர்னு வேஷம் போடுறவனுக்கு கொஞ்சம் கஷ்டம். அதே மாதிரி இப்போ இதுக்கு முன்னாடிதான் திருமணம் கூட எடுக்க மாட்டான். இப்போ சமாஷனம் நல்லா திரும்ப எடுத்து சமாஷனம் பண்ணிட்டு பன்னியாசம் பண்ணிட்டு நல்ல விஷயங்களை கேட்டுட்டு திருமணம் செய்விக்கிறது அப்படின்னு கைகறி பண்றது, இப்படி நிறைய பேர் இருக்காருலாம். அதனால இப்போ இந்த டம்பன்றவன் இந்த வைதிகாலை பார்த்து ரொம்ப ஏளனம் பண்றான். எந்த அளவுக்கு பண்ண முடியும் அந்த அளவுக்கு பண்றான். அது அஹோ ந கழு காஷாய தண்ட மாத்திர சரணானா கலியுக சன்னியாசினா நைரபேட்சம். இதுக்கு முன்னாடி லோகத்துல எப்படி தம்பமா இருக்கான்னு பொதுவா சொன்னான். இப்ப என்ன பண்ணா, அதாவது இந்த புதுசா வைதிகனா வந்தவன் என்ன பண்ணுவான், தாயினோ பரமேகாந்தி தன்னை எல்லாரும் சேவிப்பான்னு நினைக்கிறான். அதனால என்ன பண்ணுவான், தான் ஜபம் பண்ற மாதிரி பண்ணிட்டு இருப்பான், ஏதோ பண்ணிட்டு இருப்பான். அப்பா அம்மா ஆச்சாரியன் வந்தா கூட எழுந்து சேவிக்க மாட்டான். அப்படி எல்லாம் வேஷம் போட்டுருப்பான். அவனுக்கு பொதுவா சொன்னான்.
இப்போ சன்னியாசிகள் எப்படிப்பட்டவா தெரியுமா? அவளுக்கு இருக்கிற பண ஆசை தெரியுமா? ஐயோ, வேற ஒருத்தருக்கும் கிடையாது. இந்த சன்னியாசி இருக்கிற பண ஆசை அது எப்படிப்பட்டது தெரியுமா அது அப்படின்னு அதை பத்தி சொல்றான் இங்க. அதாவது பிக்ஷேதி சிஷ்யன ரக்ஷண தட்சிணேதி சாதீதி சாஸ்வத மடோபதி கல்பனேதி கிரந்தோபசங்கிரகண மூல்யமிதி ஸ்புருவாணாः சந்நியாசினோபி தததே சததம் தனாயாம். பார்த்தா சன்னியாசிகள் ரொம்ப வைராக்கியம் உள்ள மாதிரி இருக்கா. ஆனா அவன் என்ன பண்றா, தன்னை சேவிக்கிறவர்கிட்ட எனக்கு சிஷ்யம் இருக்கான், இவனை விட்டா எனக்கு வேற மனுஷாலே கிடையாது, இவனை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு என் பொறுப்பு. இந்த மாதிரி 10 சிஷ்யாக்கள் இருக்கா, 10 சிஷ்யாக்களை காப்பாற்றணும். அது மட்டும் இல்ல, அவளுடைய சம்சாரத்தையும் காப்பாற்றணும். இதுக்கெல்லாம் திரவியம் இருந்தாதானே முடியும். அதுக்காக அவளுக்காக கொஞ்சம் நீங்களாம் ஏதாவது தாராளமா கொடுக்கணும் அப்படின்னு வர சிஷ்யாக்கிட்ட சில பேர்கிட்ட என்ன சொல்லலாம். இன்னும் இவனோட கொஞ்சம் வசதியா இருந்தாங்க, பணக்காரனா இருந்தாங்க, அவகிட்ட ஒரு மரத்தை கட்டினா தேவையில்லைன்னு இருக்கு. ஏன்னா இங்க இடம் தெரியாம ஒவ்வொருத்தரும் நீ இடம் தெரியாது நான் இடம் தெரியாது நான் போக வேண்டியதா இருக்கு. ஒரு மரத்தை கட்டினா நான் முடியலன்னா இங்கே தங்கிக்கலாம். ஏன்னா அடிக்கடி சஞ்சாரம் போக முடியல என்னால. இங்க நல்ல சௌகரியமா கட்டிட்டு அவனுக்கெல்லாம் தங்கறதுக்கு இடம் கட்டணும், கைங்கரி பரவாயில்லைக்கெல்லாம். அதனால இதுக்கெல்லாம் திரவியம் கொடுக்கணும் அப்படின்னு அப்படி அப்படி சில பேர்கிட்ட கேட்பான். இன்னும் சில பேர்கிட்ட நான் நிறைய புத்தகங்கள்லாம் எழுதி வச்சிருக்கேன், அதெல்லாம் புத்தகமா பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கேன், அதுக்கு திவ்ய சகானம் பண்ணணும் அப்படின்னுவா. இன்னும் சில பேர்கிட்ட நான் பெருமாளுகளும் நிறைய கைங்கறி பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கேன், அதுக்கு வேண்டிய பணத்தை தான் கொடுக்கணும். இப்படி பிக்ஷேதி சிஷ்ய ஜன ரட்சணேதி தன்னுடைய சிஷ்யர்கள்லாம் காப்பாத்துறதுக்காக பணம் கேட்பான். சாதீதி சாஸ்வத மடோப அதிகல்பனேதி, எனக்குன்னு ஒரு நிரந்தரமான இடம் இருந்தா போறோம், ஒரு மடம் கட்டணும் அப்படின்னு அதுக்கு பணம் கேட்பான். கிரந்தோபசங்கிரகண மூல்யம் இது, நான் நிறைய கிரந்தங்கள்லாம் எழுதி வச்சிருக்கேன், அதெல்லாம் புத்தகமா போடணும்னு நினைச்சிட்டு இருக்கேன், அதுக்கு பணம் தரணும். கிரந்தோபசங்கிரகண மூல்யம், அதுக்கு சில பேர் பணம் கேட்பா. சந்நியாசினோ விததே சந்தனாயா, இப்படி அவர்கள் கேட்டத கிருஷ்ணன் எல்லாம் கொடுத்துடுறா. ஏன்னா பாவம் வாஸ்தவம் அவர் சொல்ற மாதிரி அவருக்காக ஒண்ணும் கிடையாது. ஐசிங்க அடிக்கடி சாய்ப்பார், எனக்கு என்ன இந்த காஷாயம் ஒண்ணுதான், இந்த காஷாயத்தை தவிர வேற ஏதாவது உடுத்திக்க முடியுமா, நான் ஏதாவது பட்டு வேஷ்டி கொடுத்தா உடுத்திக்க முடியுமா, என்ன நான் கேட்கறதெல்லாம் மனத்துக்காக தான் கேட்கிறேன் அப்படின்னு சொன்னா கூட எவ்வளவு பரியாசம் இதுல கேட்கறான். இப்படி ஆனா எல்லாரும் சத்தியா தர, அதே மாதிரி ஐசிங்கன்னு ஒரு சத்தியா செலவழிச்சாச்சு. அதே மாதிரி ஐசிங்கர் மனோரதப்படுறத சிஷ்யாக்கள் அதை நிறைவேற்றி வைக்கிறார். ஆண்டவன் ஆசிரமம் மாதிரி மடத்துல சென்டர்ல இருக்கு அந்த இடம், ஆழ்வார்பேட்டையில சென்டர்ல இருக்கு. இந்த மாதிரி இடம் மடத்துக்கு ஒண்ணு கிடைக்கூடாதா அப்படின்னு நான் நினைச்சார். அதுக்காக என்ன பண்ணார், இப்போ எப்போ சிட்டியானது தாம்பரத்தை தாண்டி சிட்டியினுடைய எல்லை போயிருக்கோம், அதனால அது ஒரு சிட்டி தான் சேலியூர். அதுல பிரம்மாண்டமான இடம், அங்க நிறைய 7 கிணறு இருக்கு. வைதிகாலுக்கு தீர்த்தம் தான் முக்கியம். 7 மட கிணறுகள் இருக்கு அந்த பெரிய இடத்துல. தனக்குன்னு ஆசிரமத்தை கட்டிட்டு பெருமாளுக்காக ஒரு பெரிய கல்யாண பெரிய மண்டபத்தை கட்டினார். பார்த்த அதுக்கப்புறம் சரி இவ்வளவு பெரிய நிலத்தை வாங்கி போட்டிருக்கோம், என்ன பண்றது, பெருமாளுக்கு வேற இடத்துல கட்டினா இது கல்யாண மண்டபம் வாங்கிடலாம் அப்படின்னு அந்த கல்யாண மண்டபம் வாங்கினார். அந்த இடத்துல பெருமாள் எழுதி அங்கெல்லாம் கிணறு இருக்கு, கல்யாண மண்டபத்துலயே கிணறு இருக்கு. அப்புறம் என்ன பண்ண, சரி பெருமாள் கைங்க பாடசாலை ஒண்ணு கட்டலாமே அப்படின்னு பாடசாலை கட்டினேன். நிறைய 150 வித்தியார்த்திகள் படிச்சா, இப்ப 20 பேர் படிக்கிறா. அந்த 130 பேர் ரொம்ப எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம சஞ்சாரமா வெளில போயிட்டா
ஒரு நிசுமன் சன்னதியை கட்டினா இந்த ஊர்ல இருக்கிறவங்க இப்போ அதனால அங்க நிசுமன் சன்னதியை கட்டினார். சன்னதி கட்டினா அந்த சன்னதி இப்போ ரொம்ப அமோகமா இருக்கு. எவ்வளவு பேர் நிசுமனை சேவிக்க வரா. இப்படி ஐஷிகர் ஒண்ணு ஒன்றும் மனோரதம் பண்ணது மொத்தம் இஷ்டாக்கள் பண்ணி வைக்கிறா. ஆனா விஷயங்கள் நல்ல விஷயங்களா போறது. ஆனா இங்க சொல்ற சன்னியாசி யாருன்னாங்க, இந்த மாதிரி கபடியா வேஷம் போட்டுட்டு தனக்கு பணம் ஓடுறதுக்காக இப்படி எல்லாம் சொல்லி பணம் சம்பாதிக்கிறா. அந்த சிஷியர் சொல்றா, அந்த 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 சன்னியாசி சொல்றா, வேஷம் போடுற சன்னியாசி சொல்றா. அதனால இந்த சன்னியாசிகள் சொல்லல. ஆனா இதை வச்சுட்டு இந்த சன்னியாசிகளையே அந்த காலத்துல சுவாமி தேசிக்கு பரியாசம் பண்றாரு அப்படின்னு நினைக்கூடாது. அப்ப யார் தவறமா வேஷம் போட்டு இப்போ வடக்கெல்லாம் போனா நிறைய சன்னியாசி வேஷம் போட்டுருப்பா. எல்லாம் பிஷப். அவனுக்கு அந்த ஊர்ல இருக்கிறவங்களாம் என்ன பண்ணுவா தெரியுமா, குழுக்களை வந்துச்சுன்னா கம்பளி வாங்கி கொடுப்பா. அவனுக்கு ரொட்டி எல்லாம் கொண்டு கொடுக்குறா. ஆனா அவன் சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கான். கையில செல்லெல்லாம் வச்சு கௌரியமா இருக்கான். அப்போ இங்க அழகா கபட சன்னியாசிகளை அவருடைய வைராகியத்தை பத்தி இவ்வளவு பின்றடிக்கிற இந்த ஸ்லோகத்துல சகர்ஷம் உடனே ரொம்ப மகிழ்ச்சியோட நூனம் ஈதிருத்த புருஷ அவஷ்டப்தே ஜீவலோகே சித்தப்பிராயம் சமீதம் மகாமோகஸ்தே. இப்படிப்பட்ட கபடிகள் லோகத்துல இருக்க மொத்த பேரும் வைதிகால் சன்னியாசிகள் எல்லாரும் உள்பட வேகம் போடுறான். என்ன ஒவ்வொருத்தருக்கும் பணத்தாசை இருக்கு. அதனால நம்மளுடைய மகாமோகனுடைய ராஜாவான மகாமோகன் இருக்கிற அவருடைய ஆசை கண்டிப்பா நிறைவேறும். இவெல்லாம் உண்மையான ஆச்சாரம் உள்ள புருஷர்கள் கிடையாது. இவெல்லாம் உண்மையான சன்னியாசிகள் கிடையாது. இவெல்லாம் வைராக்கியம் உள்ள சன்னியாசி கிடையாது. ஏதோ 4 பேர் உபதேசத்தை கேட்டு நாமளும் அதே மாதிரி தியானம் பண்ணலாமே அப்படின்னு வேகம் போட்டுருக்கான். அதனால இவனையெல்லாம் சுலமா நம்ம மகாமோகன் மாத்திர முடியும். அதாபி ஏததிக சித அசித நதி சமேதே அபசிமம் விவேக் ஸ்தானம் இவ கிஞ்சித் ஆபாதி. அப்படி பாக்குறான். பார்த்தோம்னா தூரத்துல அங்க சித அசித, சிதன்னா ரொம்ப தூய்மையான ஜலம் கங்கை, அசித்தம்னா கொஞ்சம் கருப்பு கலர், அது யமுனை கொஞ்சம் கருப்பா தான் இருக்கும். இது ரெண்டும் நிறைந்துதான ஒரு இடம். அதுல ஏதோ விவேகம் இருக்காம இருக்க விவேக ஸ்தானம் இவ கீச்சுதாபா. நம்ம ஏதோ கண்ணுக்கு தெரியுது கொஞ்சம் தூரத்துல மணல் திட்டு, அந்த மணல் திட்டுல ஒரு ஆசிரமம் மாதிரி தெரியுது. அது ஒருவேளை இருப்பான விவேகன் மாதிரி ஆள் யாராவது இருக்கானோ அப்படின்னு சொல்லிட்டு ஏதூத்த அதுக்கு மேல ஆரம்பிக்கிறாங்க. ஆச்சாரோ ததிசைகத பிரதிநிதிர் மிருத்குண்ட கூட்டஸ்வசித் பாபச்சேதன சத்வஜால புருஷः புத்ராபி தர்போத்கரः பூஜாசேஷித புஷ்ப பல்லவ பலஸ்தோமஸ்புரத்யன் அன்யதः மன்யே கச்சித் ஏதத் ஆசிரமபதம் மான்யம் மகாயோகினः. அந்த மலை போல ஒரு திட்டு தெரியுத, அது என்னன்னா அங்க பார்த்தா தர்ப்பக்கட்டுலாம் தட்டுக்கட்டா இருக்கு. அந்த தர்ப்பம் என்ன தெரியுமா, அந்த தர்ப்பத்தை கையை கிழிச்சிடும். அது ஒரு கத்தி மாதிரி இருக்கு. அது அந்த தர்ப்பம் இருக்கிற இடத்துல அது எப்படின்னாக்கா நம்மளுடைய பாபத்தெல்லாம் போகக்கூடிய கத்தி மாதிரி இருக்கான் அந்த தர்ப்பம். மகான்கள் ஆசிரமம் தானே, அவளுக்கு வைதிக காரியத்துக்கு வேண்டிய தர்ப்பங்கள்லாம் இருக்கணும் இல்லையோ. அந்த தர்ப்பம் புனிதமானது. அது இருக்கிற இடத்துல விஷ ஜந்துக்கெல்லாம் வராது. அப்படிப்பட்ட தர்ப்பங்கள்லாம் நிறைஞ்சது ஒரு பக்கத்துல. ஆச்சாரோ ததிசைகத பிரதிநிதி மிருத்குண்ட கூட மலத்திட்டுலாம் வேற இருக்கு. இன்னொரு இடத்துல பாபச்சேதன சஸ்திரஜால புருஷா புத்ராபி தர்போத்கரஹ. அவன் அந்த நம்மளுடைய பாபத்தெல்லாம் போகக்கூடியதான சஸ்திர ஜால பருஷா இல்ல ஜால பருஷா புத்ராபி தர்போத்கரம். அப்படி நம்ம பாபங்கள்லாம் போகக்கூடியதான தர்பக்கட்டுகள் இருக்கு. பூஜா சேஷித புஷ்ப பல்லவ கபல ஸ்தோமஸ்புரஸ்யன் அன்யதः
இன்னொரு இடத்துல என்ன இருக்க, நிறைய புஷ்பங்கள் பழங்கள் அப்படியே மலையா குவிஞ்சிட்டு இருக்கு. அதுல எதுக்கு இந்த இந்த சன்னியாசி அதாவது இந்த மகா யோகியானவன் ஆராதனை பண்றதுக்காக, அவனுடைய திருவாரூர் மன்ய ஆசிரம பதம் மான்யம் மகாயோகினா. அதனால இது ஏதோ பெரிய ஒரு மகானாக யோகியினுடைய ஆசிரமம் மாதிரி தெரியுது. அப்பிச்ச அத்திரச்ச விருத்தமதிகர்தமம் விஷயவிருத்தி விஞ்ஞாட்டவி திருவர்க்க மிருகத்ருஷ்ணிகாம் திரிகுண வாகுராண் யந்திரணாம் நிவர்த்திய நியமக்ரமைஹி புரதி முக்தவத் கோப்யசௌ அபத்யம் அதவாக்ரஜः சவிதுரேஷ தாதோபி வா. அதனால இன்னொரு சொல்றான் இங்க, அந்த ஆசிரமம் ஒரு மகா யோகியினுடைய ஆசிரமம் மாதிரி இருக்கு. அந்த மகா யோகியான யோகி இருக்கார, அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவர் சாஸ்திரத்தை நழுவாத கை அனுஷ்டிக்கக்கூடியவர், ரொம்ப மகிமை வாய்ந்தவர். அந்த மகன் யாரும் தெரியல, இவனா கல்பனை பண்றான் அந்த ஆசிரமத்தை பார்த்து. அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? விருத்தம் அதிகர்தமம் விஷயவிருத்தி விஞ்ஞாட்டவி. இந்த சாஸ்திரங்களுக்கு அனுகூலமா இருக்கிறது ஞானம். அதெல்லாம் இங்க கிடையாது. அதாவது இங்க அஜ்ஞானமே கிடையாது. அஜ்ஞானம் வந்தா மனுஷன் தங்கலே சேத்தை பூசிப்பான். அதுக்கு மேல லோகத்துல இதர விஷயங்கள் ஈடுபடுவான். அந்த தர்மார்த்த சொல்லக்கூடிய அதுல ரொம்ப இழப்பமானது இந்த சிற்றின்பங்கள் தான். அதைத்தான் புருஷார்த்தமா நினைச்சிட்டு இருப்பான். இப்படி லோகத்துல எல்லாரும் பிரகிருதின்ற வலையில சிக்கிட்டு இருக்கா. அத்தை ஒழிக்கக்கூடிய சாமர்த்தியம் உடையவர் இந்த ஆசிரமத்தில் இருக்கக்கூடியவர் மகாயோகி. விருத்தம் அதிகர்தமம் விஷயவிருத்தி விஞ்ஞாட்டவீம். திருவர்க்க மிருக திருஷ்ணிகாம். திருவர்க்கம்னா தர்மார்த்த காமம். இதுல ரொம்ப ஆசை உடையவர். திரிகுண வாகுராயந்திரனா. இந்த திரிகுண வாகுராயந்திரனா, திரிகுணம்னா இது பிரகிருதி. இதுல பிரகிருதி வாகுரான்னா வாகுனாக்க வலை. இந்த பிரகிருதியான வலையில, அந்த பிரகிருதியான வலையில யந்திரத்துல மாட்டின்னு இருக்கான், சிக்கல்ல மாட்டின்னு இருக்கான். யாரு? இந்த ஜீவன். நிவர்த்திய நியமக்ரமேஹி ஸ்புரசி முக்தவத்கோப்யசௌ. இவன் இவருடைய தேசத்தை பார்த்தா எப்படி இருந்தாக்க, அபத்தியம் அதவா அக்ரஜா சௌத்ரேஷ தாத்தா அபிவா. இந்த யோகியுடைய தேஜஸை பார்த்தா இவர் சூரியனா, அதாவது அக்ரஜகான்னா சூரியனுக்கு தமையனா, இல்ல அவனுடைய மகனா, இல்ல அவனுக்கு அப்பாவா. அவன் மாதிரி சூரியனை போல மகா தேஜஸோட விளங்குகிற அந்த யோகி அப்படின்னு இந்த டம்பன் இவனே ஆளை பார்க்காதே அவனை பத்தி சொல்றான், யோகியை பத்தி. உபசர்பாமி தாவதேனம். சரி,
அங்க யாரும் கிட்டக்கதான் போய் பார்ப்பேன். தூரத்துல இருந்து பார்த்தா ஏதோ ஆசிரமம் தெரியுது, அங்க ஏதோ மகான் இருக்காங்க தெரியுது. சரி, அவர்கிட்ட நேரம் போவோம். உபசர்ப்பாமி தாவதேனம் இது ஆசிரமம் ஆசீததி. இதுக்காக அந்த ஆசிரமத்துக்கிட்ட போறான். நிமித்தன் சூச்சேன் ஹர்ஷம். அவனுக்கு அப்போது வலது கண் துடிக்கிறது. அது ஒரு நல்ல சகுனம். என்ன சகுனம் அப்படின்னு சொன்னா, நூனமிக மே பிரியாசமாகமும். ஆஹா, எனக்கு பிரியமான என்னுடைய மனைவி, அவளுடைய ஸ்நேகம் எனக்கு ஏற்பட, அவளுடைய ஸ்நேக சம்பந்தம் எனக்கு ஏற்பட போறது. நூனமிகமே பிரியா சமாகமம் அத்தியாசன்னம் அபிவியனக்தி தர்சிதா ஸ்பந்தராசியம் தட்சிணம் சக்கு. என்னுடைய பத்தினுடைய சம்பந்தம் ஏற்பட போறது. அதனால ஏதோ நல்ல காரியம், நல்ல சமூகம், நல்ல காரியம். எனக்கு என்னை விட்டு பிரிஞ்சிருந்த என் மனைவியானவள் இப்போது என்னுடைய சீக்கிரமா சேர போறா அப்படின்னு சொல்றான். ததப்பிரவிசதி பிரப்ராஜிக வேஷதாரணி அசூயா. கடைசியில பார்த்தா அந்த சன்னியாசி யாருதா அப்படின்னா, இவருடைய மனைவி அசூயை சன்னியாசினி வேஷத்துல வந்திருக்கா. உடனே அசூயை சொல்றா. அசூயா அகம் ஹி விவேக பரிபந்தி சூடாமணேஹே மகாராஜஸ்ய மகாமோகஸ்ய தேவ்யா துர்மத்யா விஸ்வஜன ஹிருதய விஸ்ரம்பக வேஷ பரிகிரகேன விதுஷாம் சித்தம் உபப்ளாவயிதும் ஆதிஷ்டா. பரிக்ராந்த சதுர்தச புவன பிரயாகதீர்த்தம் அவகாசிய பிரதிகதா அஸ்மி பகவதः தர்மத்வஜஸ்ய குலபதேः ஆசிரமம் நிபுணமிகாபி குணத்விஷயம் தோஷான் உத்காட்டயிதும் ச ஆனந்தரம் தந்திரயித்தவ்யம் சாமர்த்தியம் பகுமத்திய. அவர் சொல்றா, என்ன சொல்ற, அகம் ஹி, இந்த அகம் ஹின்னா இந்த விவேகன் இருக்கானே, விவேகனுடைய எதிரிகள்ல ரொம்ப முக்கியமானவன் யாருன்னா மகாமோகன். சூடாமணின்னா அந்த எதிரிகளே ரொம்ப முக்கியமானது. விவேகனுடைய எதிரி பரிபந்தினா அவனுக்கு தொல்லை கொடுக்கக்கூடிய எதிரிகள்ல முதன்மையா சூடாமனேக மகாராஜா யார், மகாமோகன். அவன் தான் முதன்மையான எதிரி. அவனுடைய தெய்வியா, அவனுடைய மனைவி இருக்காளே துர்மத்தியா, அந்த துர்மதியானவள் இந்த ஜனங்கள் எல்லாம், லோகத்தில் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் ஏமாத்தணும். ஹிருதய விஸ்ரம்பக, அவளுடைய மனசெல்லாம் மாத்தணும். ஏன்னா எல்லாரும் நல்ல விஷயத்துல போயிடுறா இப்ப எல்லாரும். அதனால அவளை தான் தடுத்து நிறுத்தணும். பரிகிரகேன விதுஷா, அவர்களை மட்டும் இல்ல பண்டிதர்களையும் குழப்பணும். பாமர மக்களுடைய எண்ணத்தை கலைக்கணும், பண்டிதர்களுடைய புத்தியை கலக்கணும். விதுஷா சித்தம் உபப்ளாவித்தும் ஆதிஷ்டா அப்படின்னு எனக்கு கட்டளை போட்டிருக்கா. யாரு, மகாமோகனுடைய பத்னியான துர்மத்யா. யாருக்கு, அசூயைக்கு. என்னன்னு போட்டிருக்கா அப்படின்னு சொன்னா, பரிக்ராந்த சதுர்தச போன இந்த 14 லோகங்கள் இருக்கு இல்லையோ, இந்த 14 லோகம் சுத்தி எல்லாருக்கும் நீ போயிட்டு வா. பவுனா பிரயாகத்தை தீர்த்தா மாட்டிட்டு நான் எல்லா லோகத்தையும் சுத்திட்டு வந்து இப்போ பிரயாக இந்த புண்ணிய தீர்த்துல தீர்த்தா மாட்டிட்டு பிரத்யாகதாஸ்மி பகவதா தர்மத்வஜன் ஒருத்தர், அவர் ஒரு சன்னியாசி.
அவருடைய இடத்துக்கு நான் வந்திருக்கேன். அந்த பெரிய ஆசிரமத்துக்கு வந்திருக்கேன். குலபதேகே ஆசிரமம், நம்ம குலத்துக்கு அவர் பெரிய ஒரு சன்னியாசி. நிபுணமிகாபி குணத்மிஷன் தோஷான்னு எதுக்காக வந்திருக்கா தெரியுமா? நிபுணமிகாபி, இந்த முனிவர் இருக்கார தர்மத்வஜர், அவர் ரொம்ப பழுத்த சன்னியாசி. அப்படிப்பட்டவரையும் நான் என்ன பண்ணணும், அவர் மேல தோஷத்தை கல்பிச்சு குணவத் விஷயம் தோஷான்னு, அவர் மேலே தோஷம், அது என்ன, அந்த தோஷம் கல்பிக்கணும், கல்பனமான தோஷத்தை பண்ணி அந்த பழியை சுமத்தணும். தோஷான்னு உத்காட்டியதும் ஆரந்தரம் தந்திரயித்தவ்யம், அதை நான் ரொம்ப சாமர்த்தியமாக அதை கண்டி பண்ணுறதுக்காக நான் வந்திருக்கேன், பண்ணிடுவேன் சார். ஸோ சாமர்த்தியம் பகுமத்தியம் அப்படின்னு தன்னையே பாராட்டிண்டு, மை தத்தவதானாயாம் விஸ்வதோஷாபஹாரிணா ந சக்கியம் ஈஸ்வரீனேப ஈஸ்வரேனாபி நிரவத்யேன வர்த்தித்தும். இந்த ஸ்லோகத்தினால பகவான் நம்ம கிட்ட இருக்கிற தோஷத்தை போகிறதுக்கு பகவான் ஒத்தனை நாள் தான் முடியும். எல்லாராலையும் நம்ம கிட்ட இருக்கிற தோஷத்தை போக்க முடியாது. வைதத்த அவதானாயாம், வைதத்த அவதானாய விஸ்வதோஷா பிரகாரம் எனக்கு மட்டும் நான் மனசு வச்சேன்னா ஈஸ்வரன்கிட்டே தோஷத்தை கல்பிப்பேன். தோஷம் இல்லாதவர்கிட்ட தோஷம் இல்லாத தோஷத்தை கல்பிப்பேன். தோஷம் கல்பிக்கல ஈஸ்வரனை குற்றவாளி ஆகிடுவேன். மை தத்த அவதானாயம் விஸ்வதோஷாபகாரிணா ந சக்கியம் ஈஸ்வரேனாபி நிரவத்யேன வர்த்தித்தும். அதாவது இவ பேர் அசூயா சொல்லியா, இந்த அசூயை பிடிச்சிட்டுன்னா நல்லவா கூட கெட்டவளை ஆயிடுவா. இந்த அசூயன்ற குணம் இருக்க ரொம்ப மோசமான குணம். இப்போ இந்த ஸ்லோகத்தில் என்ன சொன்ன, அவகிட்ட தோஷத்தை நல்ல குணங்கள் உள்ளவார்கிட்ட தோஷத்தை கல்பிச்சு அவளையும் நான் தோஷம் உள்ளவனா ஆக்குவேன். ஈஸ்வரனை கூட என் சக்தியால மாற்ற முடியும். நிரங்குசாக கலு மத் பரிகிரகீதாக புருஷாக நித்தியம் அவித்யாம் ஆத்மபி தோஷம் வித்தியமான ஆபாதையந்தி. அதாவது தோஷம் இல்லாதவாகிட்ட தோஷத்தை கற்பிச்சு அவனை குற்றவாளி ஆக்குறான். தோஷமே இருக்கிறவங்க கிட்ட போய் என்ன அவனை குற்றவாளி ஆக்க வேண்டியதில்லை. அவன் தோஷம் உள்ளவன், அவன் குற்றவாளி. தோஷம் இல்லாத தோஷத்தை கல்பிச்சு அப்புறம் அவனை குற்றவாளி ஆக்கணும். ஆனா இந்த லோகத்துல நல்லவனை கண்டா பிடிக்காது. எப்பவுமே அந்த அசூயன்றது நல்லவனை அவனை பத்தி ஏதாவது சொல்லிட்டே இருக்கணும். அதனால இந்த அசூயன்ற நான் இருக்கனே, நான் யாராவது கிட்ட போய் அவளை பிடிச்சுக்கிட்டேன்னாக்க தோஷம் இல்லாதவ கூட தோஷம் இல்லாத நல்லவளா இருந்தா கூட அவளை தோஷம் பண்ணி அவ மேல பொய்யாக வதந்தி எல்லாம் பரப்பி என்ன எல்லாரையும் அவன் நம்புவேன். அவங்ககிட்ட தோஷம் இருக்காங்கன்னு நம்பிடுவேன். தோஷம் இல்லாதவாக்கிட்ட தோஷத்தை கற்பிச்சு அந்த தோஷம் உள்ளவனாக என்ன பொய் சொல்லி எல்லாரையும் நம்பும்படியா பண்ணுவான். ஆனா தோஷம் இருக்கிறத போய் இவன் தோஷம் உள்ளவன் அப்படின்னா சொல்ல வேண்டிய அவசியம். அது சுலபமா தெரியும் எல்லாருக்கும் இல்லையா?
ததாகி அதுக்கு ஒரு உதாரணம், நிரவதி குணகிராமே ராமே நிராக சிவாகசி புரணமுஷித லோகா லோகா வதந்தி சந்தந்தி சதந்திகே வரதமிஹி வருதமிஹ வருதமிஹதிம் வாலி துரோகம் மனாகவசத்வனம் பரிமித குணே ஸ்பஷ்டாவத்யே முதாசனே. அதுக்கு திருஷ்டாந்தம் சொல்றா, ஏதாவது தோஷம் இல்லாதவாகிட்ட தோஷத்தை கல்பிச்சு அவளை குற்றவாளி ஆக்குவேன்னு சொல்றாள் இல்லையோ, அதுக்கு திருஷ்டாந்தம் சொல்றா. ராமன் அவன் எந்தவித தோஷமும் இல்லாத கல்யாண குணங்கள்லாம் நிரம்பி அவன், தோஷன்றதே அவங்ககிட்ட கிடையாது. அதுக்காகவே ராமன் ஒற்றர்கள் அனுப்பிச்சு லோகத்துல தன்னை பத்தி என்ன பேசுறா அப்படின்றதுக்காக அவள் எல்லாம் விசாரிச்சு சொல்றான். அதனால சில பரிபாவங்கள்லாம் ராமனுக்கு ஏற்பட்டது இல்லையா. ஆனா இந்த ஸ்ரீமத் ராமாயணத்திலேயே சில வித்தாந்தங்கள்லாம் வருது இல்லையோ. இன்னைக்கும் இந்த கம்பன் விழாலாம் நினைச்சு அதை பற்றி பண்றது நடக்கும் இல்லையோ. அதுல ராமன் என்னவோ தாடகன்ற ஒரு பொண்ணை கொண்டுட்டான், அவன் பெரிய தர்மஜனாச்சே, அவன் சாஸ்திரம் தெரிஞ்சவனாச்சே, ஒரு பொண்ணாட்டி கொலை பண்ணலாமா, அவன் எப்படி தர்மத்தை அவன் அனுஷ்டிப்பான், அவன் போய் நல்லவன்னு சொல்ல முடியுமா அப்படின்னா பட்டிமன்றத்தில் பேசுறாள் இல்லையோ. அதே மாதிரி ராமன் முதல்ல வதம் பண்றானே, வதம் பண்ண ஒரு பொண்ணாட்டி வதம் பண்ணலாமா? அதே கிருஷ்ணாவதாரத்துல பூதனை வதம் பண்ணலாம், யாராவது அவங்ககிட்ட தப்பு சொல்லல. ஏன்னா ராமோ விக்கிரகவான் தர்மா, இவன் தர்மத்துக்கு வசப்பட்டவன். யாரு? ராமன். கிருஷ்ணன் எப்படின்னா அவன் பண்றதுதான் தர்மம். கிருஷ்ணன் தர்மம் சனாதனம், இவன் ராமோ விக்கிரகவன், ராமன் தர்மமே உருவாக எடுத்தவன் ராமன். கிருஷ்ணன் அவன் பண்றதுதான் தர்மம். எவ்வளவு மாறி இருக்கு பாருங்க, ஒரு அவதாரத்துக்குள்ள எவ்வளவு மாறி இருக்கு பாருங்க. அதனால ஒரு வாலிய மறைஞ்சு கொண்டான் ஒரு வீரன் இன்னொரு வீரனை மறைஞ்சு கொள்ளலாம எத்தனை தோஷம் பரவாயில்ல. அதே மாதிரி கரதூஷணங்கள் வதம் இருந்தது. அப்போ இந்த கரதூஷணம் இல்லை, அதுக்கு எந்த ஆமா அவளைதான் கரதூஷணங்கள் முதல்ல கரதூஷன் அது அப்பதான் மாறிச்சுனா வந்தான். இந்த கரதூஷன் தனியா மாட்டிட்டார். லட்சுமணன் கூட வரேன்னு சொன்னா ராமனை போய் ஒத்தனா போய் அவள்லாம் ஜெயிச்சார். அந்த சமயத்துல ராமன் கொஞ்சம் பின்வாங்கிற மாதிரி பண்ணார். உடனே அவன் என்ன பத்தியா நமக்கு பயந்துட்டு போறான் ராமன் அப்படின்னு சொன்னாலாம். அந்த மாதிரி தோஷங்கள்லாம் இருக்கு. ஆக ராமனுக்கு தோஷமே இல்லை, ஆனா அவன்கிட்ட தோஷத்தை கல்பிக்கிறான். அந்த கல்பிக்கிறதுன்னா அவன் பொறாமையினால என்ன அப்படின்னா, அப்போ மற்ற விஷயத்துல தோஷம் உள்ளவன் யாராவது பேசுவாளா? ஆமாமா அவன் தோஷம் உள்ளவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பான். தோஷம் இல்லாதவங்கிட்ட அவன் தோஷம் உள்ளவன் சொல்லி 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 எல்லாரும் நம்பும்படியா பண்ணுவான். தோஷம் உள்ளவங்கிட்ட ஒரு தூரம் சொன்னா போனான், அவன் தோஷம் உள்ளவன், அவன் அப்படிப்பட்டவன் தான் அப்படின்னு சொல்லி போயிட்டே இருப்பான். கிருஷ்ணாவதாரத்தை கிருஷ்ணன் பண்ணாத காரியமா வெண்ணெய் தெரியினா, அகலாரத்தை போன கைப்பிடிச்சு போனா, அவளுடைய வலையெல்லாம் கட்டி கொடுத்து நாவல் பழத்தை கொடுத்து நாவல் பழத்தை வாங்கி அவளை கொடுத்தான். எத்தனை காரணம் என்ன, பெண்களுடைய சேலையெல்லாம் பிரித்து இழுத்தான். இப்படிலாம் ராசக்கிரீடை பண்ணான், இவ்வளவுலாம் பண்ணான். ஆனா அவங்ககிட்ட தோஷம் கிடையாது. அவனுக்கு தோஷமா சொல்ல யாரும். ராமன் இதை பண்ண காரியத்துக்கு தோஷம் சொல்றான். அதனால அந்த அசூயன்னு இருக்க, அந்த அசூயை வந்துருத்தோம்னா எல்லார்ட்டையும் தோஷத்தை கண்டுபிடிப்பான். சின்ன தோஷமா இருந்தா பெரிய தோஷமாக்கிடுவான். மற்ற எல்லார்ட்டையும் ஊர் மொத்தம் தொட்டி மொத்தம் பண்ணிடுவான். இதுக்கெல்லாம் காரணம் என்ன? அசூயை தான் காரணம். ஒருத்தன் நன்னா வாழ்ந்துட்டா இது அவன் இத்தனை நாள் இப்படி பார்த்தா சாதுவா இருந்தான், இப்ப என்ன இப்படி அப்படின்னு அவன் பிரசித்தியா வந்து நினைக்கிறான். எப்படி வந்தான்?
அதுதான் ஏதோ சந்தேகம் இருக்கு எனக்கு அப்படின்னு இப்படியே வதந்தி கிளப்பிட்டு இருப்பா இல்லையா. இப்படி எல்லாம் இந்த அசூயை கொண்ட காரியங்கள். ஸ்புரண புஷ்ட லோகா வதந்தி சதந்திகே வரதனுகின் வாலி துரோகம். வாலிக்கு துரோகம் பண்ண பெருமாள். இதெல்லாம் என்ன இருக்கு? இதெல்லாம் போய் தப்பா சொல்ல முடியுமா என்ன? அப்படிதான் தோணை இருந்தது ராமனுக்கு. இப்படிதான் சொல்ல. அதனால அசூயன்றவள் எல்லாரையும் தப்பு இல்லாதவனே தப்பு இல்லவனாக ஆரோபிச்சு அவனையும் சமுதாயத்துல எல்லாரும் பண்ணிடுவோம். யாரு? அசூயை. அந்த அசூயை தான் இப்போ இங்க வந்திருக்கா. பரிக்கிரமிய அவன் நடந்துட்டு ஏச்சே இங்க இருக்காத இவரெல்லாம் யார் தெரியுமா? பிரத்யாசன்ன அசுர பிரத்யாசுர சரித அனுபநீச ஏச்சே பிரத்யாசன்ன சுர சரதி உபனி பவன மகிதல நிகித யோகாசனாக. இந்த இடத்துல நிறைய பேர் யோகத்துக்காக கர்ப்பங்கள்லாம் போட்டுண்டு ஆசனங்கள்லாம் போட்டுண்டு உட்காந்துருக்கா. யோகா ஆசனாக ஏத்தே அந்த ஒரு குறிப்பிட்ட இடத்தை காமிக்கிறா. ஏதாவது அந்த ஆசிரமம் இருக்கும் இல்லையோ அந்த ஆசிரமத்துல இங்க பிரத்யாசன்ன நல்ல சௌகரியமா உட்கார்ந்து தியானம் பண்றதுக்காக பவன மகீதர ரொம்ப சுத்தமான இடத்துல யோகாசனாக ஸ்திரதர பரியங்க பந்த பந்துர பந்துர நிபுத்த உன்னத காயாக. அவ என்ன பண்றா? அப்படியே ஆறாம அசையாம ஸ்திரத்தை அப்படியே ஆடாம அசங்கா அப்படியே உட்காந்துருக்கா. அப்படியே சில மாதிரி இருக்கா. சில பேர் நேர நல்லா கூண் முதுகு இல்லாம நல்லா நிமிர்ந்து உட்காந்துருக்கா. சில பேர் காயான சரீரம், அந்த சரீரத்தை நல்லா நிமிர்த்து உட்காந்துருக்கா. இன்னும் சில பேர் என்ன பண்றா? முண்டை ஒட்டை அடிச்சுருக்கா. ஜடித சட வளர்த்துருக்கா. சிகா ஜடா சிகா ஜடா குடும்பி வச்சிருக்கா முனையாக. இப்படி மாறுபட்டவர்கள் நிறைய யோகிகள்லாம் அவங்க உட்காந்துருக்கா. நிர்வர்ணிய கொஞ்ச நாள் யோசிச்சு பார்த்தா அந்த விதித்த மேதத்து நான் புரிஞ்சுட்டேன். சாந்தர்ஹாசம் ஒரே சிரிப்போட கூட தரபல நத மந்திரம் அந்த பிரம்ம சச்சிந்தயந்த புலகித நிபுதாங்காக புஷ்பபானாகமஸ்தாக விஜிதகரண வர்க்கா விஷிதாத்மன ஏதே முஷித நிகில தர்மா முக்தபாவம் பஜந்தே. இவெல்லாம் என்ன பண்ணிடுவா? இந்த முடிவுகள் என்ன பண்றா? ஸ்தனபர நத நதம் அந்தர்பிரம்ம சஜிந்தயந்தஹ. இந்த இவெல்லாம் போலி முனிவர்கள். இவெல்லாம் என்ன பண்றா? பெண்கள் தான் நமக்கு தெய்வம், அந்த அப்படிப்பட்ட பெண்ணுடைய சுகம் தான் நமக்கு வேணும் அப்படின்னு வெறியோடு இருக்கா இவெல்லாம். அதனால அந்த பெண்ணே எப்படி பண்ணா சஞ்சிந்தயந்தஹ, அந்த பெண்களே, அதாவது ஸ்தனபர அந்தர் பிரம்ம ஸ்தனபரணத்தான இந்த மார்பகங்கள்லாம் ரொம்ப பெருத்து அவள்லாம் முடிஞ்சிட்டு இருக்கலாம். அப்படிப்பட்ட பெண்களை நினைச்சு இவ தியானம் பண்ணிருக்கா. புலகித நிபுதாங்காக புஷ்பான கமஸ்தாக. இவரெல்லாம் பெண் பிட்டு பிடிச்சிருக்கா.
அதுவும் இல்லாத இந்த இவருடைய மனங்கள்லாம் யாரு இந்த யோகியுடைய மனசு இருக்க இவெல்லாம் அந்த மன்மதனுடைய காம சாஸ்திரத்திலேயே புத்தி போயிருக்கு. புலகித நிபுத்தாங்காக இவருடைய மயிர்கூச்சல்லாம் இருக்க, இந்த முனிவருடைய மயிர்கூச்சல்லாம் இதெல்லாம் என்னாவது இந்த ஸ்திரீகளுடைய ஸ்பர்சம் ஏற்பட்டதுன்னா மயிர்கூச்சு அவளுக்கு இன்னும் வீரியமா இருக்கணும். இப்படியெல்லாம் அவளுடைய எண்ணங்கள் இருக்கு, அவளுடைய இந்திரியங்கள்லாம் அப்படி இருக்கு. ஆனா வெளியில மாத்திரம் விஜித கர்ண வர்க்கா விசுதாத்மன ஏது இவெல்லாம் என்ன பண்றா, தன்னுடைய இந்திரியங்கள்லாம் அடைக்கிண்டு தான் தான் முனிவர்கள், தான் இந்திரியத்தெல்லாம் ஜெயிச்சவர்கள், நான் தான் பிரசித்தமான முனி, விஜித கரண வர்க்கா தன்னுடைய இந்திரியெல்லாம் ஜெயிச்சவர்களாக, விசுதாத்மன ஏதே ரொம்ப பரிசுத்தமாக ஏதே யாரு இந்த முனிவர்கள் எல்லாம் கபடிகள், முஷ்ட நிகிர தர்மா முக்த பாவம். அதனால எல்லா கர்மாத்தையும் விட்டாய்வா, செய்ய வேண்டிய கர்மா எல்லாம் ஒண்ணு. இப்ப எல்லாத்தையும் விட்டுவாதானே முக்தர்கள், இந்த சரீரத்தை விட்டுவாதானே முக்தனா போறான். இவா இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட கர்மா எல்லாத்தையும் விட்டா நமக்கு வேண்டியது அவ ஸ்திரீகளோட நம்ம இருக்கலாம், நமக்கு வேறு எந்த தர்மமும் வேண்டாம் அப்படின்ற எண்ணத்தோடையவர்கள். அதனால இவர்களும் முஷித நிகில தர்மா முக்த பாவம் பஜந்தே. அதனால இந்த இது யோகம் பண்ணிட்டு இருக்காளே அவ மனசுல மொத்தம் பொன்னாடிகளுடைய எண்ணம் தான் இருக்கு. அதனால அவ கர்மாக்களை எல்லாம் விட்டவர்கள் அவர்கள். அவளை பார்த்து பிரமிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றான். நாமதச்ச ஏதான் நிர்திசாமி. இவர் யார் தெரியுமா? இவளை பத்தி இன்னும் சொல்றேன் கேளு. எவ்வளவு தூரம் போயிட்டு இருக்கு சன்னியாசிகளை இதுக்கு கபடிகளை. ஷத்தாயாதி ஷட்ரச பிரம்மவாதி காமே காந்தி காக்கினி நிஷ்கதாசः மார்ஜாராணாம் குக்கட்டானாம் பகானாம் சாத்ரா ஏதே சித்த சார்வாக தந்திராக. இவெல்லாம் எப்படி தெரியுமா? தனக்கு நல்ல பேர் வேணும், என்ன அதுக்காக வேஷம் போடுறான். என்ன வேஷம் போடுறதுன்னா எல்லாத்தையும் இந்திரியத்தெல்லாம் ஜெயிச்சா மாதிரி, தங்கிட்ட வைராக்கியம் இருக்கா மாதிரி லோகத்தால் காமிச்சுக்கிறான். ஏன்னா அவளுடைய மதிப்பு நன்மதிப்பு பெறணுன்றதுக்காக, அவள்லாம் தங்கிட்ட மதிப்பு வைக்கணுன்றதுக்காக இவ அவ்வளவு வைராக்கியம் உள்ளால வேஷம் போட்டு காமிக்கிறான். அது மட்டும் இல்ல, ஷட்ரச பிரம்மவாதி. இவனை பார்த்தா ரொம்ப ஸ்ரத்த உள்ளவனா தெரியுது. அந்த ஸ்ரத்த பொய்யான ஸ்ரத்த. இவனுக்கு எதுக்கு இந்த ஸ்ரத்த எதுக்கானா உங்களுடைய மதிப்பு வரத்துக்கு அவங்ககிட்ட அந்த ஸ்ரத்த இருக்க மாதிரி காமிக்கிறான். துளி கூட ஸ்ரத்தம் கிடையாது. ஆனா என்ன யாகம் பண்றானே அப்படின்னா அதெல்லாம் வெறுமை. அவன் மனசுல எத்தனையோ எண்ணங்கள் ஓடிட்டு இருக்கு. அவன் ஐயோ இவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு யாகம் பண்றாரு, எப்படி உட்காந்து பண்றாரு பாத்தியா, பசிமை பட்டியா பண்றாரு பாத்தியா அப்படின்னு அவன் மேல இறக்க வரும்போது அதுக்காக இந்த வேஷம் போடுறான். ஷட்ரச பிரம்மவாதி. இந்த சன்னியாசிகள் ஆகாரம் அதிகமா சாப்பிடுவார். அதாவது அந்த ருசி வாய்க்கு ருசியோட சாப்பிடுவார். அதாவது சன்னியாசிகள்லாம் இந்த பிக்ஷையை வாங்கிட்டு வந்து அந்த மிலிட்டரி சம்பிரதாயத்துல ஒரு ஆண்டவன் சொல்லுவா, அவர் என்ன பண்ணுவார், பிக்ஷை வாங்கிட்டு வருவாராம். அதை வாங்கி எல்லாத்தையும் ஜலத்தை கொட்டி அதுக்கு உப்பு காரம் எல்லாம் போகும்படியா பண்ணி அந்த வெறும் சாத்தை சாப்பிடுவாராம். அவ இந்த புளிப்பு காரம் இந்த மாதிரி சுவையோட சாப்பிட, அந்த அரிசியோட சாப்பிடக்கூடாது ஆகாரத்தை. தித்திப்பு சாப்பிடாது, காரம் சாப்பிடக்கூடாது, இப்படிதான் இருக்கும். அதனால இந்த 6 ரசங்களையும் அவ சாப்பிடக்கூடாது. ஆனா இவர்கள் என்ன தெரியுமா, அப்படி கிடையாது. 6 ரசத்தையும் சாப்பிடக்கூடாது. ஷட்ரசம் பிரம்மவாதி. ஷட்ரசம் இவாளுக்கும் அந்த நவரசங்கள் உண்டு. ஷட்ரசம் நவரசமும் உண்டு அவளுக்கு. அப்படிப்பட்ட காமே காந்தி, எப்பவுமே காமத்தையே மனசுல கொண்டிருக்கிறவர்கள். காக்கினி நிஷ்கிதாசா, பணத்தாசை. அது மட்டும் இல்ல,
தங்கம் நமக்கு எப்ப கிடைக்குமா? பணத்து தங்கம் வெள்ளி இதெல்லாம் எப்போ கிடைக்கும் நமக்கு? பணம் மட்டும் வேண்டாம், அதுவும் கிடைக்கும் அப்படின்னு காய்கினி நிஷ்கதாசா மார்ஜாராணாம் குக்குட்டானாம் மகானாம் சாத்ரா ஏதே சித்த சார்வாகதந்திராக. இவர் இந்த சன்னியாசிகள்லாம் கண்டதே காட்சி கொண்டதே கோலம் அப்படின்னு இருக்கக்கூடிய வாயுவா. கீழே ஏற்கனவே ஒரு சொன்னேன். அதாவது கீழே என்ன சொல்றதுல இந்த சில பேர் பூனையை போல இருப்பா, சில பேர் கொக்கு போல இருப்பா அப்படின்னு கீழே சொன்னோம். அதுதான் இங்க சொல்ற மார்ஜரானாம் குக்குட்டானாம் பகானாம் சாத்ரா. சில பேர் பூனை போல இருப்பா, சில பேர் கொக்கு போல இருப்பா. அதாவது பூனை தனக்கு ஆகாரம் ஒண்ணா உண்மையே தெரியாம ஓரமா எங்கேயோ ஒதுங்கிட்டு இருக்கும். எலி அப்படி இப்படி எட்டிப்பாங்க, எங்கேயா பூனை இருக்கா பார்க்கணும். இது யாருக்கும் தெரியாத ஒரு இடத்த உட்காந்துருக்கும் இந்த பூனை. அந்த எலி வந்து டக்குன்னு போது டக்குன்னு ஓடி வந்துடும், ஓடி போய் அது டக்குன்னு பிடிச்சிடும். அந்த மாதிரி இவாளும் தனக்கு டிஷில் ஓடுறதுக்காக யாரோ ஒருத்த வரமாட்டான்னு டக்குன்னு பிடிச்சிடுவோம். கூட்டானா கொக்கு எப்படி தெரியுமா? இந்த கொக்கு வந்து சின்ன 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 பூச்சியெல்லாம் பிடிக்காது. பெரிய பூச்சி வந்துன்னா அது பிடிக்கணும். அது போல சாதாரண சிஷ்யர்களை வந்தா ஏத்துக்க மாட்டா, பெரிய பணக்காரா இருந்தா அவனை டக்குன்னு பிடிச்சிடுவான். அது போல கொக்கு போல சிஷ்யர்களை பிடிப்பாங்க. அது அவன்கிட்ட பணம் இருக்கும். இன்னும் சில கோழி பகான் குக்குடானம், அது கோழி என்ன பண்ணும், பலாத்காரமா ஒரு வஸ்துவை போய் அபகரிக்கும். அது போல சிஷ்யர்கள் வந்து டக்குன்னு அப்படியே லாபம் போயிடுவான். இப்படிப்பட்ட 3 வகையான சிஷ்யர்களை கொண்டவர்கள் ஏதே சித்த சார்வாக தந்திரா. சார்வாக இவெல்லாம் நல்ல சுத்த வேதாந்த சன்னியாசி இல்லவா. இவெல்லாம் சார்வாக. இந்த மாதிரி ஆத்மா வேற சரீரம் வேற கிடையாது. ஆத்மாதான் சரீரம், சரீரமே ஆத்மா, ஆத்மானது கிடையாது. கண்ணால காதால கேட்கறது தான் மிஞ்சி. அதனால இந்த பிரம்மம் மோட்சம் இதெல்லாம் கிடையாது அப்படின்னு அப்படிப்பட்ட சார்வாகத்தை சேர்ந்த சன்னியாசிகள் இவாள்லாம் அப்படின்னு சொல்லி, அதனால நீங்க ரொம்ப எல்லாரையும் தோஷம் சொல்றதெல்லாம் சார்வாக சன்னியாசிகள். நம்ம விசிஷ்டாந்தி சித்தாந்தி சன்னியாசிகள் சொல்லல. இப்ப ஸ்வஸ்தி இது ஏதாவது தான் உபகாரம் மாத்திர சம்பிரமாய திருஷ்டித்தே. அதனால இவெல்லாம் இந்த சன்னியாசிகள்லாம் சார்வாக மதத்தை பின்பற்றக்கூடா. அதனால உலக சுகங்களிலே ஆசையுடையவர்கள், எல்லா வஸ்துகளும் தாங்கள் அனுபவிக்கணும்னு எண்ணத்தோடையவர்கள், சுயநலவாதிகள். இந்த சன்னியாசிகள்லாம் சுயநலவாதிகள். அப்படிப்பட்டவர்களுக்கு ஏதாவது தான் உபகாரம் மாத்திரம் சம்பிரமாய அவருக்கெல்லாம் மங்களமாகட்டும் அப்படின்னு சொல்லி உடனே திருஷ்யத்தேகி நவதள புடே கல்பியா எஸ்ய பிரபோரபி தல்பதீஹி நடபரிபுடோ எஸ்ய அதஸ்தாசிரமம் சமயிஷ்யதே வடவிடபிணஸ்தஸ்யாங்குரான் அனுத்கட பல்லவான் ஸ்தபுட சட சாபேக்ஷி பிக்ஷு பிரதீக்ஷணமீக்ஷதே. ரொம்ப அழகா சாய்கிறார். அதாவது இந்த ஆலமரம் இருக்க, அது ரொம்ப புனிதமான மரம். நவதள புடே கல்பா எஸ்ய பிரபோரபி தல்பதீஹி. இந்த ஆலமர இலையில்தான் பெருமாள் பாலகிருஷ்ணனாக சயனம் சென்றிருந்தார். மார்க்கண்டேயனுக்கு தரிசனம் கொடுத்தார். ஆதாரமே இல்லாத அந்த வடபத்திர சாயியாக பெருமாள் சேவை சாத்தார் இல்லையா. நவதள புடே கல்பியா எஸ்ய பிரபோரபி தல்பதி. அந்த ஆலமரத்தினுடைய இலையில தான் சர்வலோக சரஞ்சான எம்பெருமான் சயனிச்சுட்டு இருந்தார்.
நட பரிபிருடோ ஏச அதஸ்தாச்சிரமம் சமயிஷ்யதே. இந்த நடனத்தை கெட்டிக்காரர் யாருன்னா நடராஜன். இந்த நடராஜன் அதே ஆலமரத்தின் கீழே நின்று இந்த ஜீவராசிகளாம் சம்சாரம் ஏதோ அங்க சமபாதனம் பண்ணிட்டான். நவ பரிபிருடோ எஸ்ய அதஸ்ச ஆசிரமம் சமயிஷ்யதே. தன்னுடைய கலைப்பெல்லாம் தீர்த்துட்டான். இதனால புரிஞ்சுக்கணும், முதல் வரியினால பகவான் இந்த ஆலமரம் ரொம்ப புனிதமானது. அந்த ஆலமரத்தினுடைய தளிர் இலையில பகவான் வடபத்திர சாயாக சாய்ச்சார். அதுக்கு உபயோகப்பட்டது இந்த ஆலமரம். அதே ஆலமரம் சிவபெருமான் ஒரு சண்டையை போட்டு தன்னுடைய சமங்கள்லாம் தீர்றதுக்காக இந்த ஆலமரத்தினுடைய நிழல்ல உட்கார்ந்தான். அந்த ஆலமரத்தை கீழே தான் சிவபெருமான் தனக்கு 4 சிஷ்யர்கள், யாருன்னா அகஸ்தியர், புலஸ்தியர், தக்ஷர், மார்க்கண்டர், இப்படி 4 ரிஷிகள் அவருக்கு தட்சிணாமூர்த்தியா அவதாரம் பண்ணி உபதேசம் பண்ணார். ஆனா அந்த உபதேசம் பண்ணிச்சு என்ன பண்ண தெரியுமா? சிவபெருமான் அந்த 4 ரிஷிகளும் பரதேவத்தர் யாருன்னா, பரமாத்மா யாருன்னா அவன் தான் நாராயணன். தன்னை சொல்லல, சிவன் சொல்றான். அந்த 4 பேருக்கும், 4 ரிஷிகளுக்கும் நாராயணன் தான் பரதத்துவம் அப்படின்றது. இதெல்லாம் பாசுரத்துல ஆழ்வார் பல இடத்துல சொல்லியிருக்க. அதாவது ஆலமர நீழல் அறம் 4 அன்று உரைத்த ஆலமர கண்டத்து அரண்னு திருவிருந்தாள் வருது. அதே மாதிரி அறநெறி 4 மேலகத்து உரைத்தான் மெய்த்தவத்தோன் அப்படின்னு 4 இருந்தாங்க. அதனால இப்படிப்பட்ட விதமான ஆலமரத்தை அத்தை கூட விட்டு வைக்கல இந்த சன்னியாசி. வட அணுக்கட பல்லவானு இப்படிப்பட்ட மகா புனிதமான அந்த ஆலமரத்தை இந்த கபடமான சன்னியாசிகள் இருக்காளே, இந்த ஆலமரத்துல இந்த தளிர இலை இருக்க அத்தை கூட உடல. அத்தை அந்த இலையெல்லாம் எடுத்துட்டு அத்தை தொண்டை மாதிரி தைச்சுட்டு அது சாப்பிடறதுக்கு வச்சுக்கலாமா? வட்ட விட்டபின தஸ்ய அங்குரானு அந்த தளிர் அந்த ஆலமரத்துடைய தளிர் இலையை கூட எடுத்துட்டு அணுக்கட கபாலானு அணுக்கட பல்லவானு அந்த அணுக்கடனா ரொம்ப தளிரா இருக்கிற இலை, அதெல்லாம் கூட அதை வச்சுட்டு தொன்னையா தைச்சுட்டு ஸ்தபுட சட சாபேக்ஷி பிக்ஷு பிரதீக்ஷணம் ஈக்ஷதே. அந்த இலையெல்லாம் தொன்னையா வச்சுக்கலாமா, இல்ல சாப்பிட்றதுக்காக இலையை போட்டு நல்லா தைச்சு வச்சுக்கலாமா அப்படின்னு அந்த இலையை அந்த ஆலமரத்தை அந்த விட்டு வைக்கவில்லை. அவள் எப்படி அந்த ஆலமரத்துக்கு பெருமாளால பெருமை ஏற்பட்டதோ இல்ல சிவனால பெருமை ஏற்பட்டதோ அப்படிப்பட்ட ஆலமரத்தினுடைய இலைகளை கூட அவர்கள் தன்னுடைய ஆகாரம், அதாவது பசி இருக்கக்கூடாது. சன்னியாசிகள் பசிதான் முக்கியம், பசியா இருக்கணும். ஆனா ஆகாரம் சாப்பிடணுமே, அதுக்கு இந்த இலையை வச்சுக்கலாமா, நமக்கு தட்டு இல்லையே அப்படின்னு அப்படிதான் தன் வயத்தை ரொப்பிக்கிறதா இப்படி பண்றான் அப்படின்னு ஆழ்வார் அந்த சன்னியாசிகளை பத்தி சொல்லியிருக்க. மேற்கொள்ள விஷயத்தை நாளைக்கு பார்ப்போம். கவிதார்க்கே சிம்ஹாய கல்யாண குணதாரிணே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः. ஸ்ரீமதே சிவபிரலோக ஸ்ரீ வேதாந்த தேசி யதீந்திர மகாதேசிகாய நமः. ஸ்ரீமதே வேதாந்தவாவது வாசிஸ்ரீ நாராயணாரி மகாதேசிகாய நமः. ஸ்ரீமதே லட்சுமி சுமதிய பாதுகா சேவ நாராயண மகாதேசிகாய நமः. श्रीमदे वास्य श्री कृष्णवार्य महादेव श्रीमदे श्री रंगनाथेन्द्र महादेशिकाय नमः.